இது ஹோம்ஒர்க்காக போட்டிருந்தேன் இல்லைல்ல, இதை கண்டினியூ பண்ணுவோம். ம் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க டேட்டாவில் ஏ ப்ளஸ் பி ஒரு வேலையை 16 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 16 நாட்கள். பி ப்ளஸ் சி அதே வேலையை 24 டேஸில் முடிக்கிறாங்க. அப்புறம் ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் இணைந்து அந்த வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாங்க. ரைட், இது அவ்வளோ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. நம்ம கான்செப்ட் படி டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎஃப் எடுக்கணும். 16, 24, 12 இந்த மூணுக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். என் கூட கவனமாக பார்த்துருங்க, நாங்கள் எங்கேயா மிஸ்டேக் பண்ணால் நீங்கள் சொல்லணும். 2ஆல் கொடுக்குறேன், என் 2 16, அப்புறம் இதில் 12, இதில் 6, திரும்பியும் 2ஆல் 4 2 8, 6 2 12, 3 2 6, திரும்ப 3ஆல் கொடுப்போம், 4 அப்படி கீழே வரட்டும். 3 6, 1 3 3, திரும்ப 2ஆல் 2 4, 1 2 2. இப்போ 2 4, 4 3 12, 24, 24 2ஆல் பெருக்கினீங்கன்னா 48. டோட்டல் ஒர்க் கிடைச்ச பிறகு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஓவராலுடைய திறன் கண்டுபிடிக்கணும். இங்கே எஃபிஷியன்சியாக ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்கறனால ஏ ப்ளஸ் பி, இவளுடைய திறன் என்னென்னா அந்த 48 16ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 யூனிட் பர் டே ஒர்க் பண்ணுவாங்க இவங்க 2 பேரும். அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் பி ப்ளஸ் சியுடைய திறன் பார்க்கணும். 48/24, இவங்க 2 பேரும் இணைந்தா 2 யூனிட். ஓகேவா, அடுத்தது எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதே 48 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 யூனிட் பர் டே. சரி, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஏ மற்றும் சி சேர்ந்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள். இப்போ ஏ தனியாக கண்டுபிடிக்கணும், சி தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அவங்க 2 பேருடைய திறனையும் கூட்டி டோட்டல் ஒர்க்கை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஏயும் சியும் கண்டுபிடிக்கணும். இங்கே 3ஐயும் சேர்த்து கூட்ட வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா இங்கே கூட்டினீங்கன்னா வித்தியாசமான ஈக்குவேஷன் வரும். இந்த 3 தடவை பி வரும். ஓகேவா, ஏ வந்து 2 தடவை இருக்குது, சி ஒரு 2 தடவை இருக்குது. அப்படி ஈக்குவேஷன் கரெக்டாக வராது, நமக்கு அது தேவையும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இது ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா மூணாவது ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு ரெண்டாவது ஈக்குவேஷனையும் முதல் ஈக்குவேஷனையும் போட்டாலே நமக்கு சியும் ஏயும் கிடச்சிரும். பாருங்க, நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையானது ஏ அண்டு சி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஏ எடுக்கணும்னா எது ரெண்டையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், பி ப்ளஸ் சியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ மூணாவது ஈக்குவேஷனில் எனக்கு தெரிஞ்ச பி ப்ளஸ் சி அதுக்கு முந்தின ஸ்டெப்லேயே இருக்குது 2 யூனிட், அதை கொண்டு இந்த இடத்துல போட போகிறோம். அப்போது மூணாவது ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லுது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2ன்னு தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 4. ஏ மட்டும் இந்த சைடு வைக்கிறேன், ப்ளஸ் 2 அங்கே கொண்டு போகிறேன். இப்போ 4 மைனஸ் 2, ஏ ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். அதே மாதிரி இதே ஈக்குவேஷனில் எனக்கு தேவை வந்து சி தேவை. அப்போ நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏ ப்ளஸ் பியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஏ ப்ளஸ் பி இந்த இருக்குது, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி 3. அப்போ 3 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 4, சி இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 3, சி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஏயும் தெரிஞ்சாச்சு, சியும் தெரிஞ்சாச்சு. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏயும் சியும் சேர்ந்து, ஏயும் சியும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். இந்த வேலையை முடிக்க ஏயும் சியும் சேர்ந்தாங்கன்னா ஏ ப்ளஸ் சி இப்போ எத்தனை வரும், 3 வரும். சரி, அப்போ டோட்டல் ஒர்க்கு 48 தான். இவங்க 2 வரை இணைந்தாங்கன்னா எஃபிஷியன்சி 3, 2 + 3, 2 + 1 போட்டிங்கன்னா 48 3ஆல் கட் பண்ணிங்கன்னா 1 3 3, 6 3 18, 16 டேஸ்.
16 டேஸ்ங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் வந்துச்சா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம். இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம், எல்லாம் கவனிக்கணும். இந்த மாடல் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை தொடங்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா இந்த பாதியில வேலையை விட்டுட்டு போவாங்களா, அந்த மாடல் கணக்கு. மீதி வேலையை இன்னொருத்தன் முடிப்பான். இந்த மாடல் கொஸ்டின்ஸும் அடிக்கடி இருக்கும். ஸோ இதுலேருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம், கிளியராக கவனிச்சிடுங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பி அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார். பி அந்த வேலையை ஒரு 10 நாள் செய்கிறான். 10 நாள் தொடங்கி செய்த பின் சென்று விடுகிறார், லீவில் போயிடுறார். மீதமுள்ள வேலையை அந்த ஏங்கிற நபர் எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இவங்க தனித்தனியாக செஞ்சாங்கன்னா ஏ 18 நாளில் முடிப்பார், பி வந்து 15 நாளில் முடிப்பார். அப்படி திறமை விடவர்கள் ரெண்டு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேலையை யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா பிகிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா பி தான் ஸ்பீடாக முடிப்பான் 15 நாளில். ஆனால் பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 நாளில் செஞ்சுட்டு மீதி வேலையை பெண்டிங் வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் திரும்பி ஏ கூப்பிடுறாங்க. அவர் போனதுனால ஏ வந்து நீங்கள் செய்யுங்கப்பா, மீதி வேலையை செய்து முடிங்க அப்படின்றாங்க. ஏக்கு ஏற்கனவே திறன் குறைவு. அப்போ மீதி இருக்க வேலையை ஏ எத்தனை நாளில் முடிப்பார், அதுதான் கொஸ்டின். அப்போ நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நம்ம கதைக்கு வருவோம். இதுக்கு சம் ஷார்ட்கட் இருக்குது, ஆனால் நான் இன்னைக்கு அதை கவனிக்காமல் வந்துட்டேன். ஆனால் இந்த மெத்தடுக்கு ஒரு ஷார்ட்கட் உண்டு. இந்த பாதி வேலையை போட்டு போகிறதுக்கெல்லாம் ஷார்ட்கட் உண்டு, ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சிலவங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நான் அதை எடுத்துகிட்டு வரல. நம்ம பார்ப்போம், கடைசி நாள் வந்து ஃபுல் ஷார்ட்கட்டில் விட்டுருவோம். முதல் இந்த ப்ரொசீஜராகவே முடிப்போம். அப்புறம் ப்ரொசீஜர் முடிச்ச அப்புறம் நான் மாடலுக்கு மட்டும் ஷார்ட்கட் சொல்லி தந்தேன். இந்த மாதிரி ஒன்று ரெண்டுக்கு என்ன ஷார்ட்கட் இருக்குது, அது கடைசியில் யூஸ் பண்ணலாம். இது இல்லைனா நீங்கள் அதையும் செய்ய மாட்டீங்க இதையும் செய்ய மாட்டீங்க, அவசரப்பட்டு செஞ்சுட்டு கடைசியாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். வந்து ப்ரொசீஜராகவே செய்வோம். கடைசியாக நீங்கள் இதில் ஒரு நல்ல ஐடியா கிடச்ச அப்புறம் ஷார்ட்கட் போங்க. இப்போ பாருங்க, நம்ம கான்செப்ட் படி ஃபர்ஸ்ட் ஏ 18 டேஸ் முடிக்கிறார், பிங்கிறவர் 15 டேஸில் முடிக்கிறார். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம், டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்குக்கு எல்சிஎம் போடணும். 18 15 3ஆல் போடலாம். 6 3 18, 5 3 15. அப்புறம் இதோட முடிய போகுது, வேணா பார்ப்போம். 2 கொடுத்தீங்கன்னா 3, அப்புறம் 5. ஓகே, இதுக்கப்புறம் கொடுக்கண்டா, போகாது. அப்போ 2 3 6, 6 5 30, 30 3ஆல் பெருக்கினீங்கன்னா 90. டோட்டல் ஒர்க் 90. அப்புறம் ஓவராலுடைய திறனை கண்டுபிடிக்கணும், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ, அந்த 90-ஐ 18ஆல் டிவைட் பண்ணுவோம், 5 யூனிட் வரும். எஃபிஷியன்சி ஆஃப் பி, அந்த 90-ஐ 15ஆல் டிவைட் பண்ணுறோம், 6. ஓகேவா? 6 தானே, இல்லையோ? 6 வரும், 4ன்னு போட்டிருக்கேன், சாரி, அதான் பார்த்தேன். 6 வரும், 4ன்னு போட்டு. ஓகே, இப்போ ஏனுடைய திறனும் தெரிஞ்சாச்சு, பியினுடைய திறனும் தெரிஞ்சாச்சு. பி வந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் செய்கிறார். ஒரு நாளைக்கு 6 வேலை செய்வார். அதான் கதை. நம்ம எஃபிஷியன்சினாலே பெர் டே இல்லை பெர் ஹவர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவன் ஒரு நாளைக்கு 6 வேலை செய்வான், அந்த பிங்கிற நபர். பி என்பவர் ஒரு நாளைக்கு 6 வேலை திறனுடையவர். இந்த ஸ்டெப்பெல்லாம் பரீட்சைகள் எழுதாண்டா நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி எழுதி வைக்கிறேன். ரெண்டாவது நோட்டை பார்த்தா உங்களுக்கு புரியணும். பி என்பவர் ஒரு நாளைக்கு 6 வேலை திறனுடையவர். அதனால 10 நாளைக்கு அவர் முடித்த வேலை எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாரு, 10 × 6. இவர் முடித்த வேலை 60 ஒர்க்கு முடிச்சிருக்கிறார். அப்போ மீதி வேலை இருக்கலாம், அது எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்போ ரிமைனிங் ஒர்க், மீதி வேலை 90 - 60,
இவர் வச்சுட்டு போன பெண்டிங் ஒர்க்கு 30 ஒர்க்கு பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேலன்ஸ் ஒர்க்குக்கு யாருக்கு தலையில் கட்டுவாங்க? முத்தாண்ணன் ஏ இருக்கிறார். அப்போ ஏங்கிறவர் மீதி வேலையை செய்யணும். அப்போ ஏ நபர் 30 வேலையை மீதி 30 வேலையை செய்யும் காலம் கண்டுபிடிக்கணும், நாட்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், 30 ஒர்க் எவ்வளோ பேலன்ஸ் 78, அந்த 90 போட்டுறக்கூடாது, இந்த மீதி வேலையை தான் டிவைட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுருங்க, எல்லா கணக்கு மாதிரி அங்கே போய் 90 எடுத்து போட்டு வெட்டி நிற்க கூடாது. இப்போ ஏ நபர் செய்யக்கூடிய வேலை மீதி இருக்க வேலை, மீதி எவ்வளோ வேலை இருக்குது, 30 வேலை இருக்குது. ஸோ 30 பை ஏனுடைய திறன் எவ்வளவுனா 5 வேலை செய்வார் ஒரு நாளைக்கு. அப்போ இவர் எத்தனை நாளில் முடிச்சுட்டு போவார்னா 6 டேஸில் பேலன்ஸ் ஒர்க்கை ஏ கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகேவா, கான்செப்ட் புரிஞ்சுட்டா? இதுதான் மீதி கணக்கு, மீதி போட்டு போகக்கூடிய வேலையை கண்டுபிடிக்கக்கூடிய டேஸ். இப்போ இதுவரைக்கும் பார்த்த மாடல் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இருவரும் இணைந்து முடிக்க, அதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு நபரை இருவரும் சேர்ந்து முடிக்க கொடுத்துட்டு ஒரு நபரை கேட்டிருப்பாங்க. அது ரெண்டாவது மாடலாக பார்த்தோம். அது ஏ கிராஸ் பி பை ஏ மைனஸ் பி போட்டு செஞ்சிருவீங்க. நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, நான் ஏ கிராஸ் பி பை ஏ மைனஸ் பி எதுக்கு போட்டேன்னு. அங்கே ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதுக்கு பி போட்டுறீங்க ஏ போட்டுறீங்க. நான் வந்து கான்செப்ட் தான் சொன்னேன். ரெண்டையும் பெருக்கணும், அங்கே கொடுத்துருக்க ரெண்டு டேட்டையும் பெருக்கணும், கீழே கூட்டணும்னு சொன்னேன். அதே மாதிரி ரெண்டையும் பெருக்கணும், அங்கே கொடுத்துருக்க ரெண்டு நாட்கள், அது ஏ ப்ளஸ் பியாக இருக்கலாம், ஏதாவது இருந்துட்டு போகலாம். ஏ ப்ளஸ் பி கொடுத்துருந்தா ரெண்டையும் கழிக்கணும், ஒன்று கேட்டிருந்தாங்க. அது அந்த மாடலில் தான் நான் அந்த ஃபார்முலா எழுதியிருந்தேனே தவிர, நீங்கள் ஃபார்முலாவாக எழுதினீங்கன்னா ஏ கிராஸ் பி பை ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு உள்ளது, ரெண்டாவது உள்ளது ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் பி போட்டுட்டு கீழே ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு ப்ராக்கெட்டில் போட்டு செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ மீதி இருக்க வேலையை இவர் இன்னைக்கு 6 நாளில் முடிச்சிட்டார். ஓகே, இதை முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. அடுத்த கணக்கு, இதை நீங்கள் செய்யலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 27 நாட்கள், பி என்பவர் அதே வேலையை 9 நாட்கள், பி என்பவர் 6 நாட்கள் வேலை செய்த பின் சென்று விட்டார். போன கணக்கு மாதிரி தான், மீதி ஆகக்கூடியதை ஏ என்பவர் எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்டிருக்கிறாங்க. சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இது எல்லாருமே நோட்டு கையோட இருக்கிறீங்களா, எல்லாரும் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு தெரியல. சரி, நீங்களாம் சால்வ் பண்ணுங்க, நானும் அப்படியே சால்வ் பண்ணிட்டே இருக்கிறேன். சிலவங்க ஒர்க்கில் இருந்தாலும் இருப்பீங்க. இங்கே வந்து ஏ என்பவர் ஒரு வேலை 27, அதே கான்செப்ட் தான். ஏக்கு வந்து 27, ஸ்பீடாக போகிறேன், ஆல்ரெடி ஒரு கணக்கு பார்த்தாச்சு, அதனால உங்களுக்கு புரியும். ஏங்கிறது 27, டிங்கிறது 9 டேஸ். ரெண்டுக்கும் நம்ம என்ன கான்செப்ட் படி டோட்டல் ஒர்க்கு எல்சிஎம் எடுப்போம். 27 9 3க்கு போட்டிங்கன்னா 53 27 39, 3 போட்டிங்கன்னா 3 9 1 3 3 9 53 27, டோட்டல் ஒர்க்கு 27. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ 27 பை 27 ஈக்குவல் டு 1, ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் செய்வார். எஃபிஷியன்சி ஆஃப் பி டோட்டல் ஒர்க் 27 பை 9, ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். எவன் வேலையை தொடங்குறாரு, பி என்பவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறார், 6 நாட்கள் செய்கிறார், அது முறை போட்டுட்டு போயிட்டார் வேலை. அப்போ பி என்பவர் 6 நாள் செய்த வேலை எவ்வளோ செஞ்சுருக்காருன்னு பார்க்குறோம். 6 நாள் செய்த வேலை எத்தனை, ஒரு நாளைக்கு 3 வேலை, அப்படி 6 நாளைக்கு 6 3 18 ஒர்க்கு முடிக்கிறார். மீதி வேலை எவ்வளோ கிடக்குன்னு பார்க்கணும். 27ல் 18 கழிச்சிங்கன்னா 9 வேலை மீதி கிடக்கு. ஓகேவா, அடுத்தது
அந்த 9 வேலையை என்ன பண்றாங்கன்னா யாருக்கு தலையில கட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏ என்பவர் மீதி வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? அந்த டோட்டல் ஒர்க் எடுக்கக்கூடாது. இங்க மீதி ஒர்க் தான் டோட்டல் ஒர்க்கா எடுக்கணும். மீதி ஒர்க் எவ்வளவு இருக்கு? 9 டிவைட் பை இவருடைய திறன் எவ்வளவு? ஏனுடைய திறன் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஏஐ கிளப்படணும். அப்போ 9/1. இவர் எத்தனை நாள்ல முடிப்பார்? 9 டேஸ்ல மீதி வேலையை முடிப்பார். ஆன்சர் வந்துச்சா நயன்? ஓகே. அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். அஜய் விஜய், யாரு? அஜய் விஜய்ன்னு 2 பேர் வந்திருக்காங்க. ஒரு வேலையை ஒருத்தன் 25 நாள், விஜய் 20 நாள், இருவரும் சேர்ந்து இங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வேலையை தொடங்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு நபர் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியில போட்டு போயிட்டான். இங்க 2 பேர் சேர்ந்து தொடங்குறாங்க. சேர்ந்து தொடங்கின பிறகு இடையில ஒருத்தன் போறான். அப்புறம் மீதி வேலை அங்கே இருக்கும். அந்த மீதி வேலையை விஜய் எத்தனை நாள்ல செய்யறான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இருக்கும். இங்க வேணா A+Bன்னு எடுக்க வேண்டியது இருக்கும் சேர்ந்து செய்யும்போது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் A+Bன்னா அந்த எஃபிஷியன்சியை நம்ம அப்படியே எடுத்து பெருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ஸ்டார்டிங்ல A+B கிடையாது. அஜய், ஏ ஃபார் அஜய்னு வச்சுக்கிறேன். அஜய் வந்து 25 நாள். வி ஃபார் விஜய் 20 டேஸ். இருவரும் சேர்ந்து 5 நாட்கள் வேலை செய்கிறாங்க. அதுக்கு முன்னால் நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். கான்செப்ட் படி நாட்களில் கொடுக்கும்போது ஹவர்ஸில் கொடுக்கும்போது டோட்டல் ஒர்க் 25 20. 5ஆல கொடுத்தீங்கன்னா 5 25 4 20. இதுக்கு பிறகு போகாது. 25 25 4 100 தான் வரும். ஆமா, 12 கொடுத்தீங்கன்னா 5 2 4 10 100. டோட்டல் ஒர்க்கு 100. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ அஜய் 100/25. இப்படிலாம் பரிச்சை எழுதிட்டு இருக்க கூடாது. மனக்கணக்கில் 4ன்னு போட்டுருணும். எஃபிஷியன்சி ஆஃப் பி 5. 100 20ஆல வெட்டி 5 யூனிட்னு போட்டுருணும். எல்லாம் போடணும் கூட அவசியம் இல்லை. சும்மா தெரியணும்ல யூனிட்டுங்கிறத நம்ம இப்போதைக்கு போட்டுருக்கிறோம். ஸ்பீடாக செய்து பழகிக்கணும். ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 பேரும் சேர்ந்து வேலையை தொடங்குறோம். 2 பேரும் சேர்ந்தா திறன் எவ்வளவு ஆயிப்போம்? எஃபிஷியன்சி ஆஃப் A+B 4+5 9 யூனிட் ஆயிரும். எத்தனை நாளைக்கு வேலை செய்யறாங்க? ஸ்டார்ட் சேர்ந்து 5 நாட்கள் செய்யறாங்க. அப்ப இருவரும் சேர்ந்து 5 நாளில் முடித்த வேலை 5 நாளில் முடித்த வேலை 5 பெருக்கல் 9 = 45 ஒர்க் முடிச்சிருக்காங்க. மீதி வேலை எத்தனை வேலை இருக்கும்? 100ல 45 போயாச்சுன்னா 55 ஒர்க் பேலன்ஸ் இருக்கு. 55 ஒர்க்கை எதால டிவைட் பண்ணணும்? யார் மீதி கிடக்கா? இப்ப யார் அந்த வேலையை செய்ய போறா? மீதி கிடக்க வேலையை மீதி வேலையை விஜய் முடிக்கணும். முடிக்க ஆகும் நாட்கள். மீதி வேலையை விஜய் முடிக்க ஆகும் நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் மீதி கிடக்க வேலை 55. 55 விஜயனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு? எஃபிஷியன்சி ஆஃப் விஜய் 55 விஜய் அது ஏபின்னு எடுத்துட்டோம். இது ஏ, அடுத்தது பி ஃபார் விஜய். சரி, அப்போ உங்களுக்கு புரியுங்களா? ரைட். விஜய்க்கு 5 வெட்டினீங்கன்னா 11 நாட்கள் இந்த மீதி வேலையை முடிப்போம். ஆப்ஷன் ஏ. ஓரளவு உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் 11 வந்துச்சா? ஓகே, அடுத்தது போவோம்.
ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஹோம்ஒர்க்காங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் கணக்கை ஃபஸ்ட்டு சேர்த்து விடாங்க. ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை இது இருவரும் இணைந்து ஒரு வேலையை ஸ்டார்டிங்லேயே தொடங்குது. ஓகேவா? அப்போ வாங்க செய்யுங்க, எதை செய்யுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ இருந்து வாங்க. ஏ பிளஸ் பி இருவரும் இணைந்து ஒரு வேலை 30 நாட்கள். அப்புறம் 20 நாட்கள் இருவரும் இணைந்து வேலை செய்த பின் பி சென்று விடுகிறார். ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்கு? ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்கலாம். 20 நாட்கள் இருவரும் இணைந்து வேலை செய்த பின் பி சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார். ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள்னு காட்டுறது. டோட்டல் ஒர்க் கண்டுபிடிங்க. இங்கே டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க ஒரே ஒரு டேட்டா இருந்த மாதிரி இருக்கும். ஏ பிளஸ் பி மட்டும் தான் இருக்கும். 30ன்னு இருக்கு. இங்கே ஒரு வேலையை இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்கலாம். அப்புறம் 20 நாட்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதையும் வச்சு டோட்டல் ஒர்க் போட்டுடலாம். எல்சியம் எடுத்தால் போதும். அந்த 30ஐயும் 20ஐயும் தூக்கி போடுங்க. போட்டிங்கன்னா 3 10 இது போகாது. 3ஆல் கொடுக்க கூடாது, சாரி. 2ஆல் கொடுங்க. 15 10 5ஆல் போட்டிங்கன்னா 3 15 25 10 25 10 30. டோட்டல் ஒர்க் 60ன்னு எடுத்து பண்ணுங்க, கரெக்டாக. இதுக்கு இன்னொரு மெத்தடை உண்டு, நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன். இந்த நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட். அப்போ டோட்டல் ஒர்க் 60. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் பிக்கு பார்த்தீங்கன்னா 60/30 2 யூனிட். 2 பேரும் சேர்ந்து 2 யூனிட் வேலையை ஒரு நாள் முடிப்பாங்க. அப்படி எத்தனை வேலை நாள் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 நாட்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 20 நாட்கள் செஞ்சுருக்காங்க. 30 நாட்கள் 2 பேரும் சேர்ந்தா வேலையை முடிக்கலாம். ஆனால் 20 நாட்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அப்போ 20 நாளைக்கும் ஒரு நாளைக்கு 2 வேலை வச்சு 2 யூனிட் வச்சு செஞ்சாச்சுன்னா மொத்தம் 40 வேலை கம்ப்ளீட் ஆயிருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது 20 ஒர்க். மீதமுள்ள வேலையை ஏ 20 நாட்களில் முடிக்கிறார் எனில், இது என்ன கொஸ்டின்? கொஸ்டினில் தப்பு இருக்கும். ஓ சரிதான். மீதமுள்ள வேலையை ஏ 20 நாட்களில் முடிக்கிறார். ஓகே. அப்போது அவரோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியும். எவ்வளவு தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். எஃபிஷியன்சி எவ்வளவு? ஏ வந்து 1 தான், பிக்கு 1 தான். அப்போ தான் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 வருது. ஓகேவா? இதில் தனித்தனியாக எஃபிஷியன்சி போட்டால் ஏ ப்ளஸ் பி 2னா ஏக்கு 1 பிக்கு 1 எப்படிங்கிறத எடுக்கிறோன்னா அந்த ஏ வந்து 20 நாட்களில் முடிக்கிறாங்களாம். மீதி இருக்க வேலையை நமக்கு 20 தான். ஓகேவா? மீதி இருக்க வேலை 20. அப்போ அவன் 20 நாளில் முடிக்கிறான்னா ஏயினுடைய எஃபிஷியன்சிலாம் 1.5 அரைன்னு எடுக்கலாம்ல. ஸோ டைரெக்டாக 2ன்னு எடுக்கிறதுக்கு 1.5 0.5 கூட எடுக்கலாம். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அவன் என்ன கொடுத்துருக்கான்னா ஏ வந்து 20 நாட்களில் முடிக்கிறான்னு ஒரு ஹிண்ட் வர கொடுத்துருக்கான். மீதி இருக்கக்கூடிய 20 ஒர்க்கையும் ஏ 20 நாளில் முடிச்சானா அவன் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ என்னங்கிறது நம்ம அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இங்கேருந்து ஏக்கு 1+1 போட்டுறக்கூடாது. புரியுதா? ஏ ப்ளஸ் பி 2 தான், அதில் மாற்றம் இல்லை. ஒருவேளை இவன் 1.5 பங்கு வேலை செய்யக்கூடியவனாக இருக்கலாம், பி வந்து அரை பங்கு வேலை செய்யக்கூடியவனாக இருக்கலாம். கூட்டி பார்த்தா 2 தான் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஒரு ஹிண்ட் நமக்கு தரான். அந்த இதை கெஸ் பண்ணுறதுக்கு ஏ 20 நாட்களில் முடிக்கிறார் மீதி இருக்க வேலையை பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 20 ஒர்க் இருக்குது. அப்போ 20ஐ 20 வேலையை இவன் ஒவ்வொரு நாளைக்கு 20 நாளில் முடிக்கிறான்னா 20 வேலையை 20 நாளில் முடிக்கிறான்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை முடிப்பான்னா ஒரு வேலை தான் முடிப்பான். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வந்து இங்கே 1.
இப்போ மொத்த ஒர்க்கையும் எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ மட்டும் தனியே அந்த முழு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்கு. ஏ மட்டும் தனியே அந்த முழு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்கு. முழு வேலைங்கிறது 60 ஒர்க்கு. அந்த 60 ஒர்க்கை ஏங்கிறவன் ஏனுடைய எஃபிஷியன்சி பார்த்து வச்சிருக்கோம் எத்தனை 1. அப்போ எத்தனை நாள் எடுப்பான்? 60 டேஸ் எடுப்பான். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு அந்த 30யும் 20க்கும் எல்சியம் எடுத்து டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சி வச்சுட்டு எஃபிஷியன்சிக்காக தான் இந்த ஏயை வச்சு நம்ம ஹிண்டாக கொடுத்துருக்கோம் 20 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு ஏனுடைய எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிருக்கோம் 1. ஓகே, அப்போ மொத்த வேலை 60 இருக்கு. 60 ஒரு நாளில் ஒரு வேலையை வச்சு செஞ்சால் 60 நாள் எடுப்பான். ஆன்சர் வந்து 60. இது மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு வந்து என்ன ஒரு மெத்தட்லையும் போட வேண்டியது இருக்குது. அது 1/A 1/B அந்த மாடல். அது இப்போ சொன்னால் புரியாது. அது என்ன ஒரு மெத்தட் நான் தனியாக சொல்லி தரேன். அது போட்டாலும் ஓரளவு புரியும். அங்கேயும் எல்சியம் தான் எடுக்க வேண்டியது வரும். நான் அதை டைரெக்டாகவே ஃபஸ்ட்டு எல்சியம் எடுத்துட்டேன். ரைட், அடுத்தது 16வது கணக்கு. இங்கே எக்ஸு ஒய், இவன் 20 நாள், இவன் 12 நாள். எக்ஸ் மட்டும் தனியே வேலையை தொடங்கி 4 நாட்கள் முடித்தபின் ஒய் அவருடன் வந்து சேர்ந்து கொள்கிறார் எனில் வேலை முடிய ஆகும் நாட்கள்னு கேட்டிருக்கு. ஓகேவா? இவன் விட்டுட்டு போகல, 4 நாட்கள் தனியாக ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் கூட ஒய் வந்து கனெக்ட் ஆகுறான். அப்போ அந்த வேலை முடிய ஆகும் நாட்கள்னு கேட்குறான். இது இப்போ தான் புது மாடல் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய கான்செப்ட் படி எக்ஸ் கொடுத்துருக்க 2 நம்பரையும் ஃபஸ்ட் எல்சியம் எடுத்துடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் போட்டு யோசிக்க கூடாது. எக்ஸுங்கிறது 20 டேஸ், ஒய்ங்கிறது 12 டேஸ். ரெண்டுக்கும் எல்சியம் 20 12. 12 போட்டால் 10, 6, 5, 3, 2 4, 5 20, 23 60. டோட்டல் ஒர்க்கு 60. எஃபிஷியன்சி ஆஃப் எக்ஸ் 60/20 equal to 3. எஃபிஷியன்சி ஆஃப் ஒய் 60/12 equal to 5. இப்போ எஃபிஷியன்சி ஒய்க்கு தான் அதிகமாக இருக்குது. இந்த வேலை ஸ்டார்ட் ஆகுது, 4 நாட்கள் தனியாக தொடங்குறான். யார்? 4 நாட்கள் எக்ஸ் செய்த வேலை 4 பெருக்கல் 3 12 வேலை. மீதி இருக்க வேலையை 2 வரை சேர்ந்து செய்யணும். மீதி வேலை 48. 48 வேலையை எக்ஸ் அண்ட் ஒய் இணைந்து செய்தால் அப்படின்னு கொடுத்துருக்கு. 48 வேலையை 2 வரை சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருக்கு. 48 வேலையை எக்ஸும் ஒய்யும் சேரும் பொழுது எவ்வளோ நாளில் இவங்க 2 வரை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சியை பார்த்தீங்கன்னா 8 3 + 5 48/8 6 8 48. ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் மீதி இருக்க வேலையை 6 நாளில் முடிப்பானுங்க. ஓகேவா? ஆனால் வேலை முடியாகும் காலம்னு மொத்தமே கேட்டிருக்கிறான். சரியா? ஸ்டார்டிங்கில் இருந்தே வேலை முடியாகும் நாட்கள். நிறைய பேர் இதில் தான் தப்பு பண்ணுவீங்க. கிடைச்ச ஆன்சரை தூக்கி 6ன்னு போட்டுருவீங்க. அவனும் வச்சுருப்பான், அழகாக வச்சுருப்பான் பழம் போல். அப்படியே வந்து வீட்டில் வந்து பார்ப்பீங்க, ஆன்சருக்கு வேறு தருவான். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கணக்கு நல்லா தெளிவாக பார்க்கணும். கம்ப்ளீட்டட்னு கொடுத்துருக்கு. வில் பி கம்ப்ளீட்டட். அந்த வேலையை ஸ்டார்டிங்கிலிருந்து இறுதி வரை முடிக்க ஆகும் நாட்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேலை முடிய ஆகும் நாட்கள், அந்த முழு வேலையும் முடிய ஆகும் நாட்கள். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்? ஏற்கனவே அவன் எத்தனை நாள் செஞ்சுருந்தான்? 4 நாள் செஞ்சுருக்கான். அப்புறம் இவன் கூட ஒய் வந்து சேர்ந்தப்புறம் கூட ஒரு 6 நாள் எடுத்திருக்கு. மொத்தமாக வேலை முடிய ஆகும் நாட்கள் ஒரு 4 + 6 = 10 days.
அடுத்து போயிடலாம். இந்த கணக்கு ஹோம்ஒர்க்காக போட்டு விடுங்க, போன கணக்கு மாதிரி தான். ஓகேவா? ஆன்சரும் கொடுத்துருக்கேன், 3/4 வரணும். ஓகேவா? இந்த கணக்கு ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கணுங்க. எக்ஸ் மற்றும் ஒய் ஒரு வேலையை 15 9 நாட்கள். எக்ஸ் மட்டும் தனியாக வேலையை தொடங்கி 5 நாள் செய்கிறான். அதுக்கு பிறகு ஒய் வந்து சேர்ந்துக்கிறான். மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில், இது மீதமுள்ள வேலையை தான் கேட்டிருக்கு, மொத்த வேலையை கேட்கல. பார்த்துடுங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்டிருக்கு, மொத்த வேலையை கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஓகேவா? மீதி இருக்க வேலையை டிவைட் பண்ணி போட்டால் போதும். அடுத்த கணக்கு ஹோம்ஒர்க் கணக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க, இல்லைன்னா எழுதி எடுத்துருங்க. அடுத்த கணக்கு பாருங்க. இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ரிவல்ஸில் போன மாதிரி இருக்கும். பாருங்க, கணக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி சில நாட்கள்னு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இருவரும் சேர்ந்து சில நாட்கள் செய்த பின் ஏ சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி 23 நாட்களில் முடித்தார் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போ ரிவல்ஸில் வந்த மாதிரி இருக்கும் இந்த கணக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போங்க, எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஏ 45, மொத்தம் அந்த முறையை நம்ம முறையை செய்ய வேண்டிய முறையை செஞ்சுருவோம், அப்புறம் யோசிப்போம். பி ஈக்குவல் டு 40, ரெண்டுக்கும் எல்சியம் 45 40. அஞ்சாம் வாய்ப்பாடால் 9 5 45 8 3 9 8 ரெண்டால் அதே தான் வரும். 3 நான் 2 8 போதும், திரும்ப ரெண்டால் போட்டுடலாம், அதே தான். ஐ 3 15 15 2 30 15 2 30 முன்னாள் 12 12 30 360. இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 360 45ஆல் அடிச்சிங்கன்னா 8 யூனிட் வரும். அதேமாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் பி 360 40ஆல் அடிச்சிங்கன்னா 9 யூனிட் வரும், 9 4 36. ஓகே, இது இவ்வளோ கிளியராக கண்டுபிடிச்சிட்டோம், எல்லா கணக்கும் செய்கிற மாதிரி. இங்கே என்ன நடந்து போச்சுன்னா, 2 பேரும் சேர்ந்து தொடங்கியிருக்கானுங்க. தொடங்கின இடத்துல ஏ திடீர்னு போயிட்டார், எத்தனை நாள் செஞ்சாங்கன்னு சொல்லலை நமக்கு. ஏ போயிட்டார், ஏ ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சுட்டு போயிட்டார். மீதி கடந்த வேலையை பி 23 நாள் செஞ்சிருக்கிறார். செஞ்சு முடிக்கும் போது 23 நாள் எடுத்திருக்கு. அப்போ மீதமுள்ள வேலையை பி 23 நாட்களில் முடித்தார். அப்போ 23 நாட்களுக்கு இவர் எவ்வளோ வேலையை தனியாக முடிச்சு, மீதமுள்ள வேலையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மீதமுள்ள வேலையை 23 நாளில் முடிக்கிறார். அப்போ 23 நாள் எடுத்து பி மீதமுள்ள வேலையை கண்டுபிடிப்போம். மீதமுள்ள வேலை எவ்வளோ இருந்திருக்குன்னா 23 நாள். இவருடைய திறனை பார்க்கணும். பியினுடைய திறன் 9. இப்போ 23 9ஐயும் பெருக்குனீங்கன்னா மீதமுள்ள வேலையை தெரிஞ்சிடும். 207 வேலை முடிச்சிருக்கார். மீதி போட்டு போன வேலை இவங்க 2 வரும். அதில் ஏ போட்டு போகும்போது மீதி கடந்த வேலை பார்த்தீங்கன்னா 207 ஒர்க் இருந்திருக்கு 360. அப்போது இது ரெண்டையும் சேர்ந்து அவங்க எவ்வளோ வேலையை அப்போ முடிச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னா 360ல் 207 கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா கடைசியாக இதில் ஒரு 5, இதில் ஒரு 3 5 153. ஓகேவா? பெண்டிங் ஒர்க்கு இல்லை, இவங்க செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா இருவரும் இணைந்து செய்த வேலை. 153 ஒர்க். அதாவது ஏ ப்ளஸ் பி இணைந்து செய்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 153 வேலை. அப்போ நீங்கள் இந்த 115 நான் போட்டேன், 153. இந்த 153 இவங்க 2 பேருடைய திறனை பார்க்கணும். இவங்க 2 பேருடைய திறன் 8 9 எத்தனை நாளில் அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்கன்னு பார்க்கணும். 17.
153/17. 17ஆம் வாய்ப்பாடு 8க்கு போட்டால் 49 9763 கரெக்ட். 9 கொண்டு 7 பெருக்குனா 3 வரும். ஸோ 9க்கு வெட்டுக்கு போகும். 17 ஆனால் 9ஆல் பிரிக்க பாருங்க. 9763 மீதி 6 9 9 9 6 15 150. ஸோ என்ன எடுக்கிறாங்க இவங்க இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சுருக்காங்கன்னா 9 days. ஓகேவா? அப்போ எத்தனை நாள் கழிச்சு ஏ எத்தனை நாட்கள் வேலை செய்திருப்பார், வேலை செய்த பின் சென்றிருப்பார்னு கேட்டிருக்கலாம். ஏ வந்து 9 நாள் வேலை செய்த பின் வெளியேறியிருக்கிறார். ஓகேவா? அந்த 9 நாள் கம்ப்ளீட் ஆனதும் ஏ போயிட்டு, அப்போ ஏ 9 நாள் வேலை செய்துவிட்டு வெளியேறினார். ஓகேவாப்பா? ரைட். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சில நாட்கள்னு கொடுத்துருவோம். அது எப்படிடா சில நாட்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது ரிவர்ஸில் வர வேண்டியது இருக்கு. பி கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கை வச்சுட்டு மீதி கிடக்க வேலையை 2 வாரம் செஞ்சாங்க. எத்தனை நாளில் செஞ்சாங்க, அவ்வளோதான். அடுத்த கணக்கு ஹோம்ஒர்க் போட்டு விட்டுருலாம். 2 கணக்கு ஹோம்ஒர்க். ஏ என்பவர் ஒரு வேலையை 9 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் 10 நாட்களிலும் சி என்பவர் 15 நாட்களிலும் முடிப்பார். பி இருவரும் சேர்ந்து ஆரம்பித்து 2 நாட்கள் கழித்து சென்று விட்டனர். பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து ஆரம்பித்து 2 நாள் கழித்து சென்று விட்டனர். 2 வாரம் வேலை செஞ்சுட்டு போயிட்டானோ, பியும் சியும் சேர்ந்துட்டு செஞ்சானுங்க, போட்டு போயிட்டானோ. அடுத்தது மீதமுள்ள வேலையை ஏ முடிக்க எடுத்துக்கொள்ளும் காலம்னு கேட்டிருக்கோம். அப்போ ஏ மட்டும் கடைசியாக மீதி இருக்க வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அவ்வளோ ஆன்சர் வந்து ஒரு 6 வரணும். ஓகேவா? ஆன்சர் 6 வரணும். இதை ஹோம் ஒர்க்காக பண்ணிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு. ஓகேப்பா, இன்னைக்கு கிளாஸ் போதும்.